ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நேற்று வந்து குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கருவாட்டு குழம்பு வந்து செஞ்சுருந்தாங்க. அப்போ வந்து சாப்பிட்டுட்டு வந்து மம்மி நீங்களும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் நேற்றெல்லாம். சரி இன்னைக்கு வந்து இங்கே வந்து ஆற்காட்டில் வந்து மண்டி இருக்குது, அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கேட்டாங்க. அதுக்குள்ளேயே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அங்கே தான் போயிட்டு வந்திருக்கோம். இப்போ நான் அங்கே என்ன போயிட்டு என்ன கருவாடு வாங்கணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். இதுதாங்க ஆற்காட்டில் இருக்கிற கருவாடு மண்டி. இது நானும் ஃபஸ்ட் டைம் தான் வரேன். வாங்க உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இங்கேவே வர ஆரம்பிச்சிச்சு. கருவாடு பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது வழி. உள்ள சைடு ஃபுல்லாகவே கருவாடு வச்சுருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்னென்ன கருவாடு. உங்களுக்கு எதனா இந்த கருவாடு பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நான் வித்துமா வந்து பொறக்க சொல்ல வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எங்கள் மாமியார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நெத்திலி கருவாடு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் நிறையவே இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. வாழை கருவாடுலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாழை கருவாடு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து தான் எங்கள் குழந்த பிறந்தவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை செஞ்சு சாப்பிட்டா அப்படின்ட்டு எங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது என்னன்னு தெரியல, நெத்திலி மாதிரி தான் இருக்குது. இதிலே பாருங்கள் 2 டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. இதில் வந்து செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு அப்போ எப்படி சாப்பிட்டேன்னு தெரியலை. இதுவும் ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு இருக்குது பாருங்கள். இது என்னன்னு எனக்கு தெரியல. இது என்ன நேம் சொன்னாங்க. இது நேம் சொன்னாங்க, எனக்கு புரியலை. இதே பார்த்தீங்கன்னா கிழங்கா ஞாபகம் வந்துச்சு. நான் அங்கே கேட்டு கேட்டு ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன் இதோட நேம்லாம். பார்த்தீங்கன்னா ஏதோ மொதக்கண்டை, தெலுங்கா, அப்புறம் வாழைக்கருவாடு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுதான் பால் சுறா கருவாடு. வாழைக்கருவாடு தான் என்னுடைய ஃபேவரெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா யாரோ வாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வர சொல்லும். அது வந்து கட் பண்ணுறது பாருங்கள், இப்படி தான் கட் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களே. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ப்ரான் வச்சுட்டு இருந்தாங்க. எறா கருவாடு. இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இது இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பால் சுறாவும் நல்லாயிருக்குமா. இந்த பால் சுறா, அது ஒரு பால் சுறா, 2மே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா நிறைய வந்து கருவாடு டைப் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்குமா. நான் எப்படி செய்கிறதோ அவங்கக்கிட்ட கேட்டுன்னு வந்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சரமா. இது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சோம்னா நம்ம மாங்காய் எப்படி இருக்குது, மாங்காய் தொக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி பீஸ் வந்து கரைஞ்சிரும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னாங்க. இதுவும் ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். அது ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது பின்னாடி. அந்த ட்ரேயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து வஞ்சரம். வஞ்சர மீன் கருவாடு வந்து நான் இன்னொரு டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன வாங்க போகிறேன்னு பார்க்கலாம். நிறைய இருந்துச்சு, எது வாங்குறதுனே தெரியல. இப்போ பாருங்கள், எல்லாமே எடை போட்டு தான் கொடுக்குறாங்க. அவங்களே சொல்லிடுறாங்க. நான் கேட்டேன் எப்படி செய்யலாம், சால்ட் கம்மியாக போட்டு செய்யணுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, இது எல்லாமே நீங்கள் சால்ட்டே போட வேணாம், நான் எது போடணுமோ அது நான் சொல்லிவிடுவேன். நெத்திலி மீன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கெலாம் மட்டும் நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம், இதுக்கெலாம் சால்ட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 2, 3 ஐட்டம் வந்து வாங்கினோம். அது என்ன வாங்கினோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டைப்பு சுறா தான் வாங்கினோம், பால் சுறா. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாருமே சாப்பிட்லாமா. அது இருக்குது பார்த்திங்கன்னா வெளியே. அது வந்து ஃபீட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்போ வந்தது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. நான் வந்து வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பிங்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னென்ன சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கணுன்ட்டு அவங்கள பர்மிஷன் கூட கேட்கல. ஒரு ஆர்வத்தில் வந்து நானே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். இதெல்லாம் பாப்பா பார்த்தாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டே இருந்தார் இவர், நான் உனக்கு மண்டியில் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு. 1 மந்த்தாகவே எனக்கு கருவாடு சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். சரி வாங்கிட்டு வரேன்னாங்க. கடைசியில் பார்த்தா எனக்கே சர்ப்ரைஸாக வந்து அவர் கூட்டின்னு போயிட்டார். சரி வந்தோம், இதெல்லாம் நான் வந்து நேம் தெரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்னாங்க.
அவர் கொடுக்குறவரே என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நிறைய ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷனே மறந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் கருவாடே பாட்டிலில் விற்க ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்குது. கருவாடு தொக்கு அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க எங்ககிட்ட. இது வந்து அவ்வளோ நல்லதுங்க அப்படின்ட்டு நிறைய சில கருவாடோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் எடுக்கலான்னு தான் இருந்தேன். சரி அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடாதுல்ல அப்படின்ட்டு தான் நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக போனோன்னா அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு ஒரு கருவாடோட எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸும் பார்க்கலாம். இது பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தான் இங்கே. ரொம்ப அதிகமாக கிடையாது, ரொம்ப கம்மியாக கிடையாது. ரீசனபிளாக இருந்துச்சு. ஆனால் வந்து நான் வர சொல்லவே ஒரு 4, 5 பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நிற்க இடம் இல்ல அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு வழியா நான் வாங்கிட்டேன். கடைசியா என்னோடய ஃபேவரட் வாழைக்கருவாடும் வாங்கிடலாம். அதை வாங்கி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தாத்தா கிட்டே கொடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாமா? ஏன்னா வந்து அதில் வாலும் தலையும் வந்து சாப்பிட மாட்டோம்ல. வீட்டில் வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்து பூனைக்குட்டி வளர்க்குவோம். அதுக்கு வந்து கொடுப்போம் எப்போவுமே வாங்கினோம்னா. இப்போ வந்து எதுவுமே நாங்கள் பூனைலாம் இல்லைல்ல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ண சொல்லிவிட்டு நம்ம பீசஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை வாங்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி அந்த தாத்தா வந்து வெட்டிகிட்டே இருந்தாங்க. இது உங்களுது இல்லையாம்மா அப்படின்னாரு. இல்லை தாத்தா அதோ இருக்குது பாருங்கள் இதுதான் எந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து இது அதை வெட்டி முடிச்சிட்டோன்னே இதை கொடுத்துடலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே நம்ம உள்ளே இருக்கோமே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஒரு ஸ்மெல்லு ரொம்ப அந்த கருவாடு வாடை வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உள்ளே அந்த வாடையே வரல. வெளியே இருந்து உள்ளே வர சொல்ல மட்டும்தான் அந்த சூப்பராக அந்த கருவாடு ஸ்மெல்லாம் வந்துச்சு. கருவாடு பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மெல்லு உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் இந்த கருவாடில் எந்த டைப் ஆஃப் கருவாடு நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் நெத்திலியிலே 3, 4 டைப் இருக்குது. அது எது நல்லாயிருக்கும்னு தெரியல. ஏன்னா கேட்டு ஒன்று ஒன்றா செய்யலாமே கொஞ்சமாக வாங்கிட்டு போயிட்டு அப்புறமா செய்யலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எங்களது தான் கட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். இன்றைக்கி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இது நடக்கும்ன்ட்டு. ஏன்னா வந்து திடீர்னு தான் வாங்கிட்டு கூட்டின்னு போனாங்க. வால் தலைலாம் கட் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருந்தார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வாங்கிட்டு போகலாம். ரொம்ப கைண்ட்லியாக தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த தாத்தா கூட பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும்மா இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக ஆற்காட்டில் யாருனா இருந்தீங்கன்னா போயிட்டு அங்கே கருவாடை வாங்கிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. வேறு எதனா இன்ஃபர்மேஷன் இதை பற்றி தெரியணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வாங்கியாச்சு. இப்போ வந்த வழி அப்படியே கிளம்பலாமா? இங்கே பாருங்கள் இது வந்து திருக்கையாம். அந்த திருக்கை வந்து இந்த ட்ரேலும் இருந்துச்சு. இந்த நேம் வந்து மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா. அது வந்து ட்ரேயில் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே நிறைய இருக்கும் போல இருக்குது. அவங்க தான் சொன்னாங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு டைம் வந்து கிளியராக வந்து நம்ம வீடியோ எடுத்து போடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்பிட்டு வந்து என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்த்துருப்பீங்க வீடியோவை பார்த்துருப்பீங்க. நான் என்ன கருவாடு வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கட் பண்ணி. ஒரே கருவாடு ஸ்மெல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எறா வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. இங்கே தெரியுதுங்களா? நான் பிரித்தேன்னா ஃபுல்லாக வந்து மறுபடியும் கட்டணும். எனக்கு கட்ட வராது. அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள். இது வந்து ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எறாவே பிடிக்காது. ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சரி எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி சுத்தமாக செட் ஆகாது. ஆனால் எங்கள் வீட்டில் குட்டி பொண்ணுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து எப்போவுமே நாங்கள் சண்டேயில் வந்து மட்டன் சிக்கன் அந்த மாதிரி எது எடுக்கலான்னு கேட்டாலுமே அவங்களுக்கு வந்து ப்ரான் தான் கேட்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தது. அவங்க ஆசைப்பட்டு கேட்டது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால் வந்து
அவங்களுக்காக இது வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுதான் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி செய்வாங்க சின்ன வயசுலலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், இருந்தாலுமே நான் சொல்கிறேன். இதுதாங்க இந்த ஃப்ளேவர் தான். கருவாடு பிடிச்சவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தெரியும். இந்த ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லா கருவாடோட இது ஒரு ஃப்ளேவர் வாழை கருவாடு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் மம்மி செஞ்சாங்கன்னா நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். எங்கள் பாட்டி, அம்மா எல்லாம் செய்வாங்க. அதனால் இது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் என்னவா நானே மறந்துட்டேன். இருங்க உங்கள் கூட சேர்ந்து நானே இப்போ தான் பார்க்க போகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே இருந்துச்சு. இந்த வெரைட்டி தான் இல்லை, எல்லா ஃபிஷ்ஷோட கருவாடுமே அங்கே இருந்துச்சு. சாரி, இது என்னன்னா இது ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கருவாடே. இங்கே பாருங்க, இது இப்படி தான் இருக்கும். ஒன்று எடுத்து காட்டுறேன். இது வந்து சுறா, பால் சுறா. இதுதான் இது வந்து 2 டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, ஃபீட் பண்ணுறவங்களுக்கு. இது வந்து நார்மலாக எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதுவும் வாங்கிட்டோம். கொஞ்சம் இது ஃப்ளஷ்ஷு அதான் கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல, அதனால் இது வாங்கினோம். எல்லாமே வந்து எனக்கே கருவாடு பற்றி தெரியாதுங்க, செய்ய தெரியாது. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு அம்மா சொல்லி கொடுத்து செஞ்சது. ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி செய்ய போகிறேன், அது எப்படி டேஸ்ட்டில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செய்கிற வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீசிடுவோம். டாடா, பை.